கர்நாடகா ஐபிஎஸ் டி ரூபா மாநில அரசுக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி கர்நாடகா டிஜிபி சத்யநாராயண ராவ் மற்றும் பிரிசன் அபிஷியல்ஸ் இவங்க லஞ்சம் வாங்கிட்டு ஏடிஎம்கே சீஃப் சசிகலா அவங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கொடுத்ததாக கம்ப்ளைண்ட் எழுப்பியிருக்காங்க. இதனால பிரிசன் டிஏஜா இருந்த ரூபா இப்போ டிராபிக் டிபார்ட்மெண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க. இது எதனால? யார் ரூபா? ரூபா ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி. ரூபா மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியே அரசு துறையில பணியாற்றவங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு ஆக்டிவான என்எஸ்எஸ் கேண்டிடேட் ரூபா. ரொம்ப துணிச்சலான ஒரு பெண்மணி. அவங்க இருந்த இடத்துல பெண்களோட பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க ஒரு நேர்மையான அதிகாரின்னு நிறைய முறை பரிசும் பெற்றிருக்காங்க. சதர்ன் ஸ்டேட்ல பிரிசன் டிஏஜா பணி எடுத்திருக்க முதல் பெண்மணி டி ரூபா. கர்நாடகா ஜெயில இருக்க சசிகலா அவங்களுக்கு நிறைய சிறப்பு வசதிகள் செய்து தராங்க அப்படிங்கிறது தான் ரூபாவோட கம்ப்ளைண்ட். ஜூலை 10ஆம் தேதி சசிகலா இருக்க சிறைய மேற்பார்வையிட போயிருக்காங்க ரூபா. அப்போ அவங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் தராங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட போன் அப்ப ஒழுங்கா வேலை செய்யாததால பிரிசன் ஆபீஸ்ல இருந்து ஹேண்டிகேம் வாங்கி அது ஒரு வீடியோவா எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ தான் ரூபா கிட்ட இருந்த ஒரே ஆதாரம். அந்த ஹேண்டிகேமை பிரிசன் ஆபீஸ் கிட்ட ரிட்டர்ன் பண்ணி அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஹேண்டிகேம் அவங்க கைக்கு வரும்போது அதுல ஒரு வீடியோவுமே இல்ல, எல்லா ஆதாரமே அழிக்கப்பட்டிருக்கு. இதனால டிஜிபி சத்யநாராயண ராவ் அண்ட் பிரிசன் அபிஷியல்ஸ் இவங்க மேல எழுப்பின கம்ப்ளைண்ட் போலி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுந்தது. ரூபா இந்த கம்ப்ளைண்ட்டை எழுப்பினதுக்கு அப்புறமா அவங்கள ஒரு டார்கெட்டாவே மாத்திட்டாங்க. எந்த ஆதாரமே இல்லாம டிஜிபி சத்யநாராயண ராவ் அண்ட் பிரிசன் அபிஷியல்ஸ் இவங்க மேல எப்படி குற்றச்சாட்டை எழுப்பலாம், இதனால அவங்கள வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஒரு லெட்டரும் எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அதை உயர் அதிகாரி இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே மீடியா கிட்ட சொன்னது ரூபா பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். இதனால அவங்க நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரூபா கிட்ட எந்த ஆதாரமுமே இல்லாததால பிரிசன் டிஏஜா இருந்த ரூபா இப்போ டிராபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க. காவல்துறை நேர்மை இருக்க வேண்டியது கட்டாயம். ஆனா அது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியா மாறிட்டு வருது. இப்பெல்லாம் ரூபா இது மாதிரி நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்பாங்க. இப்போ அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதும் அவங்க எந்த விதத்துலையுமே டிமோட்டிவேட் பண்ணாது. இத்தனை கஷ்டங்களை தாண்டி வந்துமே அவங்களோட நேர்மைக்கு ஒரு சின்ன இழுக்கு கூட ஏற்படல. இதனாலதான் ரூபா நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. ரூபா அண்ட் ரூபா மாதிரி நேர்மையா இருக்க எல்லாருக்குமே சென்னை சார்பா ஒரு சல்யூட். சென்னையை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சென்னை.